இது உங்கள் பாட்காஸ்ட் வாயில வடை. இதை இணைந்து வழங்குவது லார்ட் பீரஸ் மற்றும் பிராலி அண்ட் சப்போர்ட்டட் பை கேபிட்டல் கார்பரேஷன். ஹாய், இது உங்கள் பாட்காஸ்ட் வாயில வடை சீசன் 2. இனி நம்ம பார்க்க போகிற டாபிக் மில்ஃப். நம்ம கூட இணைஞ்சிருக்காரு பிராலி அண்ட் நான் பீரஸ். ஸோ பிராலி, மில்ஃப் நான் மில்ஃபுங்க. அதாங்க விட்டு படத்தில் இருக்க ஒரு கேட்டகரி மில்ஃப்னு. உங்கள் டேர்மில் என்னதுன்றங்க? நம்மளுக்கு வந்து ஆன்டி, ஏகேஏவா, ஆல்சோ நோன் அஸ் ஆன்டி. ஆன்டி ஆன்டி ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு மில்ஃப்னு என்னன்னு சொல்லலாம். அதான் மில்ஃபுன்றது ஒரு அப்ரிவேஷன் தான். அதோட அக்காடமி என்னன்னா வந்து மதர் ஐ வுட் லைக் டு ஃபக்கு அப்படின்னா மெச்சூர்டு உமன் ஐ வுட் லைக் டு ஃபக்கு. அதாவது நம்ம ஆளுங்களுக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டு பிடிக்கணும்னா மெச்சூர்டு உமன் மாற்றிப்பானுங்க. ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கை. அதான் ஸ்டெப் மாமு. ஓ, ஸ்ட்ரெயிட்டு பிடிக்கல, ஸ்ட்ரெயிட்டாக மாம் பண்ணால் பிடிக்காது நம்ம ஆளுங்களுக்கு. ஸ்டெப் மாம்னா தான் பிடிக்கும். ஆமாம், எவனோ போட்டு அப்போ நல்லா அவன் கசக்கி பெருசாக ஆக்கி வச்சிருப்பான். அது பார்த்தோன்னா ஒரு அட்ராக்டிவில் போய் உச்சி அதில் சொருவுத்து கிஜி கிஜின்னு தானே. ஆக்சுவலி தே ஆர் அட்ராக்டிவ்னு சொல்கிறாங்க. அதான் கண்ணுக்கு எது குளிர்ச்சியாக பெத்தியாக இருக்கோ அதுதான் பிடிக்குது. ஓகே, எக்ஸ்பீரியன்ஸ்டு கைனா சும்மாவா. இப்போ தான் வந்து எதனா தப்பு பண்ணால் கூட அவங்க வந்து கரெக்ட் பண்ணி விடுவாங்க. இப்படி தான் பண்ணணும், இப்படி தான் பிடிக்கணும். நம்ம பார்க்காத படமா ஸ்டெப் மாம்னாலே கற்றுக் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். யூ டோன்ட் நோ ஹவ் டு டூ ஐ வுட் திங்க். பெஸ்ட்டு ஸ்டெப் மாம் யார் தெரியுமா? யார்? நம்ம இவங்க தான். யார்? பிராண்டி லவ். பிராண்டி லவ். ஒன்று இருக்குமே, லிசா இன்னு, லிசா ஆன்னு, சாரி லிசா இன்னு, லிசா ஆன்னு. அவங்களாம் வேறு லெவல் மில்ஃபு. அவங்களாம் நம்மளுக்கு. ஏன்னா நான் ஒன்று லிசா தங்கச்சி ஒருத்தவங்க இருப்பாங்க, அதாவது சிஸ்டர் சிப்ளிங் ஒருத்தவங்க அவங்களும் ஆனந்த் தான் முடியும். அப்படியா? சரி, வேணா அவங்களோட கேட்டகரி, அவங்களோட ஃபேமிலி ஹிஸ்ட்ரிக்கெலாம் போனேன்னா இப்போ நான் மில்ஃபோட ஹிஸ்ட்ரிக்கு வரலாம். சரி, ஓகே. இப்போ மில்ஃபுன்றத வந்து எப்போ ஸ்டார்ட் ஆச்சு? அது அதான் இந்த 2007 ஆர்டிக்கலில் தான் ஃபஸ்ட்டு டேர்ம் பண்ணியிருக்காங்க. அதாவது அவனுங்க வந்து அதை டேர்ம் பண்ணிட்டு அதை அப்படியே இந்த மாதிரி அவனுங்களோட ஒரு ஆர்டிக்கலில் மெச்சூர்டு உமன் ஐ வுட் லைக் டு ஃபக்குன்னு சொல்லிட்டு அதை அப்படியே ஷார்ட் ஃபார்மாக மில்ஃபுன்னு டேர்ம் பண்ணியிருக்காங்க. அங்கேருந்து தான் வந்து இந்த மாதிரி ஒரு அக்ரானமி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தனாக ஸ்டார்ட் பண்ணுறானுங்க. பார்ன் இண்டஸ்ட்ரிக்கும் அது அப்படியே வந்துச்சு. அது அதை ஒரு கேட்டகரியாக மாற்றினானுங்க. நல்லாயிருக்கு இப்போது பார்க்க. ஆமாம், இப்போது நிறைய மில்ஃப் வந்து எப்படின்னா அந்த வீடு துடைக்கிற மாதிரி வீடு துடைக்க சொல்ல பையன் வந்து கஞ்சி ஊற்றி ஊற்றிருப்போம். ஓ ஷீட், ஐ நீட் டு க்ளீன் தட் ஷீட் ஆல்சோ. அப்படியே கை எத்த ஒரு பீஸான இருக்கும். யார்? நம்ம இவன் வருவார். ஸ்டெப் ஐ வாஸ் ஸ்டக்ட் இன் வாஷ் பேசின் அண்ட் வாஷிங் மிஷின். ஸ்டெப் ப்ரோ அது ப்ரோ பட் ஸ்டெப் ப்ரோ வந்து மில்ஃப் ஆகல, ஸ்டெப் சன்னா தான் மில்ஃப். ஸ்டெப் சன்னு தான் மோஸ்ட் ஆஃப் ஸ்டெப் சன்னு. அண்ட் ஸ்டெப் சன்னோட ரிலேஷன் கூட இப்போ அது அவங்க ஸ்டெப் மாமுக்கு வந்து அவங்க அக்கா பொண்ணு யாருன்னா இருந்தாங்கன்னா அவங்கள இந்த ஃப்ரெண்ட்ஸ் மாம் மோஸ்ட்டாக வந்து அது நிறைய. இன்னொன்று வந்து இந்த டைனிங் டேபிளில் சாப்பிட்டு இருப்பாங்க. ஐயோ, இதெல்லாம் எத்தனை முறை தான். ஆனால் எவ்வளோ நடிப்பு. அப்படியே அவங்க அப்பாவுக்கு வந்து சாப்பாடு போட்டு பின்னாடி ஃபக் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஆமாம், ஏன்னா அவங்க அப்பாவுக்கு வந்து சாப்பாடு மட்டும் தான் தெரியும், கண்ணுக்கு வேறு எதுவுமே தெரியாது. அந்த குதிரைக்கு கடிவாளம் கட்டின மாதிரியே I only know the food in front of me. Whatever the fuck is happening, I don't care அப்படின்ற மாதிரி ஒரு வாரம் நீ சாப்பிட்டு உப்பு கம்மியாகுதே மாட்டேன் பார்த்தா அவன் உப்பு போட்டு சொரின்னு இருப்பான் உள்ள. பின்னாடி வந்து ஃபக் போட்டு இருப்பாங்க. இவருக்கு வந்து சட்டக்கு சவுண்டு கூட கேட்காம. ஆமாம், அவன் கத்தின்னு இருப்பான். ஓய்யா அப்படின்னு கத்தின்னு இருப்பான். அவன் மாடணுன்னா பொட்டேட்டோ வாஸ் நைஸ்மா அப்படின்னு அவன் பொட்டேட்டோ எடுத்து போட்டுன்னு இருப்பான் அவன் போட்டுன்னு. சரி, அதான் நம்ம அதான் சரி திருப்பி ஹிஸ்ட்ரிக்கே வருவோம். ஆனால் இவனுங்க வந்து ஃபஸ்ட்டு அந்த டேர்மிங்க்கெலாம் வந்து ஆர்டிக்கலில் வந்துருச்சு. இருந்தாலுமே வந்து அதை அக்செப்ட் பண்ண ஜென்ரல் டேர்மில் அது அப்புறம் நார்மலைஸே பண்ண முடியாதனால இப்போது வந்து அந்த பான் சைட்லாம் எக்ஸ்பிளிசிட்னு சொல்லிட்டு இருக்காங்க. மில்ஃபுனால எக்ஸ்பிளிசிட் அப்படின்னு ஆக்கிட்டானுங்க. ஸோ மார்ஜின் ப்ரோ நீங்கள் சொல்லுங்கள். சொல்கிறா வாடா, மில்ஃபு பற்றி பேசுகிறேன் வா. ஒன்றும் இல்லை, இதெல்லாம் எடிட் பண்ணிக்கலாம் வா. அதான் நீ வந்து சடன் இதுவாக வந்துட்டா ஸ்டாப் பண்ணுற. பேசுகிறா அப்படியே. சரி, அதான் இப்போது மில்ஃபு எப்போ வந்து டேர்ம் ஆச்சாரெலாம் பார்த்துட்டோம். அப்படியே இப்போ நம்ம வந்து
இப்போ இந்த ஆன்டி வேரியன்ஸ், டைப்ஸ் ஆஃப் ஆன்டி வேரியன்ஸ் நம்மளும் யூடியூப் மாதிரி ஆக போனோம். நம்ம பார்க்குறவனுங்க ஆன்டி எப்படி தான் ஆன்டியை வெறியாக பண்ணுறானுங்க அப்படின்ற கதைகளோட ஒவ்வொருத்தரோட எக்ஸ்பீரியன்ஸ் அந்த கதைகளோட பேசுவோம். இப்போது நம்ம கூட இப்போது பாதியில் இணைஞ்சிருக்காரு மார்ஜின் பூ. அவரோட கதை இப்போ அவரோட கதையா அவரோட நண்பர் கதையை நம்மளுக்கே நடந்தாலும் அது நண்பர் கதை தான். நண்பர் கதை சொல்லுவார். சொல்லுங்கள். எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் மார்ஜின் போ. இதுதான் என்னோட டெபியூ எபிசோட் ஆஃப் வாயில வடை பாட்காஸ்ட். ட்ரெயினர் பண்ணியேனா? ஆனால் அஃபிஷியலாக எபிசோடில் இப்போ தானே ஃபஸ்ட் டைம் வரேன். சரி, இப்போது நம்ம என்ன மில்ஃப் பற்றி பேசிகிட்டு இருக்கோமா? ஆமாம். மில்ஃப்னாலே ஆன்டி வேரியன் அதை சுருக்கி அமெரிக்காக்காரன் மில்ஃப்னு சொல்லிட்டான். மில்ஃபோட அபிப்பிராயம் என்ன? அபிப்பிராயன்றது ஒன்றும் இல்லைங்க. இப்போது எந்த ஒரு விஷயத்தாக இருந்தாலும் நம்ம பிஞ்சில் சாப்பிடவோ வாங்கவோ பிடிக்காது. அது நல்லா பழுத்து பழமாக இனிப்பாக இருந்தால் தான் பிடிக்கும். அதே கான்செப்ட் தாங்க இதுவும். நீங்கள் வயசு பொண்ணுங்களை பார்த்தா அதில் சும்மா முகம் தாங்க பார்க்க முடியும், வேறு எதுவும் பார்க்க முடியாது. காய் தான் இருக்கு, பழமே. அதே கொஞ்ச நாள் பழுக்க விட்டு ஒரு 30 வயசு தாண்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முழு அனுபவம் கிடைக்கும். அதுதான் மில்ஃபு. அப்படி ஒரு சம்பவத்தை தான் என் நண்பன் ஒருத்தன் அனுபவிச்சான். பேசுறது பார்த்தா நீங்கள் பேசுகிட்ட பார்த்தா நைட்டு 12 மணிக்கு அந்த வாங்க பேசலாம் அந்த சமையல் அந்த மாதிரி. இப்போ நம்ம என்னன்னா இவ்வளோ நாள் நம்ம வந்து பேங்க்கு லெஃப்ட்டு அதெல்லாம் பேசிட்டு ஃபெமினிசம்லாம் பேசிட்டு இருந்தானா இப்படி வரி நிற்கிறாங்க கிராஜாக இருக்கானுங்கன்னு நினச்சிப்பானுங்க. சரி சொல்லுங்க. ஏன்னா எனக்கும் மில்ஃப் பிடிக்கும், அதனால தான். இல்லை, எனக்கும் பிடிக்கும். பிடிக்காதவங்க யாருங்க இருப்பாங்க? பிடிச்சா அலிபாயாக இருப்பாங்க. சரி, என் நண்பரோட கதையை பற்றி சொல்லணுன்னா ஒன்றும் இல்லை. நண்பர் வந்து ஆட்டோவில் போயிட்டுருக்காரு, ஷேர் ஆட்டோனா தெரியும், கூட்டல் நெரிசமாக உக்காந்துட்டு போவாங்க. இதில் எப்படி நான் கான்ட்ராஸ்ட் பண்ணி காட்டுறேன் வயசு பொண்ணுக்கும் ஆன்ட்டிக்கும் எந்த அளவுக்கு காஜு மாறுதுன்னு. பையன் பக்கத்தில் ஒரு பொண்ணு உட்காருது, ஸ்கூல் பொண்ணு. ஆனால் பையன் கண்ணு அங்கே போகல. அவனுக்கு எதிரில் அந்த ஸ்டூல் மாதிரி இருக்கும்ப்பாங்க, அங்கே ஒரு ஆன்ட்டி உக்காந்து சாஞ்சிட்டு வந்துருக்கு. இந்த பர்பாய் வந்து என்ன பண்ணியிருக்கான், கையை வந்து மீட்ரு மேலே வச்சுருக்கான். அந்த கூட்டம் நெரிசல் என்ன இருக்குன்னா, ஆன்ட்டி வந்து கொஞ்சம் சாஞ்சிருக்காங்க. அவங்களோட அந்த மார்பக பகுதி வந்து அப்படிங்களா? சரிங்க, காய் உரசி இருக்குங்க கையில். பையன் வந்து மூடையிட்டு கையை எடுக்காம ஆன்ட்டி இன்னும் கொஞ்சம் உரசுங்கன்னு சொல்லிட்டு மனசுல நினைச்சிட்டு கையை அங்கேயே வரைச்சிருக்கான். அவனுக்கு வந்து தெரியல அது என்ன மனுஷன். ஆமா, ஆன்ட்டியும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வயசு பையனுங்க தான் அட்டாக் பண்ணுறாங்க மோஸ்ட்லி. ஏன்னா நம்ம எப்படி கொஞ்சம் வயசாக பார்க்குறோமோ அவங்க வயசு கம்மியாக பார்ப்பாங்க. அப்போ தான் ஸ்டாமினா அந்த ஸ்டஃப்லாம் அவங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி பையன் மாட்டியிருக்கான் அன்றைக்கி ஆன்ட்டி வலையில். பையனும் எப்படி இருக்கான் பையன், அது என்ன சவிதா பாபி கதை மாதிரி கதை ஓடுது ஆட்டோவில். பையனும் ஒரு 10 நிமிஷத்துக்கு அந்த உரசலை என்ஜாய் பண்ணிட்டு இவங்களும் தடவை கை வைக்க கவிதைகள் படிக்குது. அது ஆட்டோவில் லைட்டா குலுங்கி 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 ஒரு மூமெண்ட்டையும் ரசிச்சிருக்கான் பையன். மொட்டு விரிஞ்சிடுவார். ஒட்டி விரிஞ்சுதா? இதுல என்ன தெரிய வருதுன்னா, பக்கத்துல இருக்கிற பொண்ணை விட அவனுக்கு வந்து ஆன்டி மேல தான் ஆசை அதிகமா இருக்கு. ஸோ கை பட்டது ஆன்டி மேலங்க. இருந்தாலுங்க பக்கத்துல இருந்த பொண்ணுக்கு ஒண்ணுமே இல்லையாங்க, அதனால தான் அவன் லுக் அங்க போயிருக்குங்க. அப்புறம் கன்னிஸ் கொந்தளிச்சிடுவாங்க. சரி, இதுதான் என்னோட கதை. அடுத்து நம்ம பிராலியோட கதைக்கு போவோம். என் கதையா? நம்ம இது வரைக்கும் தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்லிட்டேன், ஏதோ ஒரு ஆன்டி ஃப்ரெண்டு தான், இதுவோ ஃப்ரெண்டு கடை தாங்க, ஓகேங்களா. ஸோ வந்து கதை நம்ம வந்து இதுவே ரேண்டம் டாக்ஸு லவ் அண்ட் லவ் ஸ்க்ரீன்ஜஸில் வந்து சொல்லியிருப்பான் அந்த கதை. அதில் வர அதே பையன்தான். அவனுக்கு வந்து ஒரு டைம் வந்து ஃபேஸ்புக் பீக்கில் அந்த டைமில் வந்து திடீர்னு ஒரு ஆன்டி இவனை வந்து அவன் பேச ஆரம்பிச்சிட்டான். ஓகேயா? இருங்க அந்த கதை அப்படி போகாது அது. இல்லை, நான் சொன்னது இது உங்களோட கதையா? நம்ம சார் லவ் கிரிஞ்சஸ்ல ஒருத்தனை பற்றி பேசிட்டு இருந்தோம் நிறையா. ஓ ஓகே ஓகே. பகவதி. சொல்லுங்க. பகவதி கேரக்டருங்க, ஓகேங்களா. அந்த பகவதி கேரக்டருக்கு வந்து அமைஞ்சிச்சு இந்த மாதிரி. அவங்க கூட பேசிட்டு இருந்தான். அவங்களும் ரொம்ப நாள் ஃபஸ்ட்டு நார்மலாக பேச ஆரம்பித்தாங்க. போக போக கொஞ்சம் காஜாக அவங்களும் பேச ஆரம்பித்தாங்க. அப்புறம் நம்ம அதான் அந்த இந்த மஷ்டம் படுத்த மாதிரி தம்பி குழா லீக் ஆகுது
அந்த ஃபியூஸ் செட்டை கொஞ்சம் ரெடி பண்ணிட்டு போப்பா, ஒழுகிட்டே இருக்குப்பா, யூஸ் பண்ணிட்டே இருந்தா ஒழுகிட்டே இருக்குன்ற மாதிரி. அந்த மாதிரி ஏதோ ரொம்ப இதுவாக பேசினே இருந்திருக்காங்க. ஒன்று இவங்களாம் அந்த மாதிரி பேசினோடனே வந்து பல பசங்கிட்ட சொன்னால் அந்த பல பசங்க பேச அந்த ஒரு பையன் அவங்க வீட்டுக்கே போய் ட்ரை பண்ணிட்டானா தெரில எனக்கு. அந்த அளவுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் இல்லை. அவன் சொன்ன வரைக்கும், நம்ம பகவதி சொன்ன வரைக்கும் வந்து இந்த அளவுக்கு தான் போயிருக்காங்க. பண்ணித்தான் ஒருத்தன் அந்த மாதிரி சொன்னாங்க. இவனையும் கூப்பிட்டாங்க அந்த மாதிரிலாம் சொன்னாங்க. இதுக்கு மேலே எனக்கு வேறு கதை இல்லை. வேறு ஏதாவது திருப்பி ஞாபகம் வச்சுன்னா சொல்கிறேன். அதுக்குள்ளே பீரஸ் உங்கள் கதையை சொல்லுங்கள். எனக்கு கதைன்னு பார்த்தா இன்னும் எதுவும் இல்லை. இப்போ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொரு இப்போ என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா, என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, ஃப்ரெண்டோட எக்ஸ்பீரியன்ஸு. அதில் ஒரு கதை ஒன்று இருக்குது. என்னன்னா வந்து இன்ஸ்டாவில் வந்து சாதாரணமாக யூஸ் பண்ணியிருக்கான், சேட்டிங்கில் தான். பட் ஆனால் வந்து என்ன இருக்குது, ஒரு நாள் வந்து ஒரு ரிக்வஸ்ட் ஒன்று வந்திருக்கு. அது எப்படி சொல்கிறதுனா, இப்போது மில்ஃப் ஆன்ட்டிக்கு ஏன் வெறி ஆகுதுன்னா, ஒன்று அவன் புருஷன் கூட இருக்க மாட்டான், இல்லை புருஷன் இல்லாதவனா இருப்பான். அதாங்க ஒரு வாட்டி வந்து என்ன பண்ணுங்க, இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணியிருக்கான். அதே மாதிரி வந்து ஏதோ ஒரு அக்கௌண்ட் வந்து ரிக்வஸ்ட் வந்துருக்கு. சரி, நம்ம பையன் வந்து அவ்வளோ பொண்ணுங்கிட்டலாம் ரொம்பலாம் பேச மாட்டான். பட் ஆனால் நேரில் பேசுவான் தவிர சேட்லாம் பண்ண மாட்டான். சரி, என்னடா புதுசாக சேட்டு இது ரிக்வஸ்ட் வந்திருக்கேன்னு அவனை வந்து அக்செப்ட் பண்ணியிருக்கான். ஏன்னா நம்ம ஃப்ரெண்டு தாங்க இவன். உங்களுக்கு தெரியுன்ற அந்த கதை. ஓகே, சரி, சேட் வந்திருக்கு. இவனும் சரி நார்மலாக வந்து பேச ஆரம்பிச்சிருக்கான். எப்பவுமே அப்படியே ஹாய் ஹாய் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா அந்த மாதிரி அப்படியே போயிருக்கு. ஒரு கட்டத்தில் வந்து எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, வீட்டில் தனியாக இருக்க ஒரு மாதிரி இருக்குது, இங்கே எத்தனை வீட்டுக்கு ஒன்று அப்படிலாம். அது வந்து நெக்ஸ்ட் வரும். இருங்க, ஸ்பாயிலர் சொல்லாதீங்க. சரி, அப்படியே பேசியிருந்துருக்கோம். திடீர்னு பார்த்தா அவங்க வந்து கொஞ்சம் எரோட்டிக்காக பேச ஆரம்பிச்சிட்ருக்காங்க. என் புருஷன் இல்லை, தூரமாக இருக்கான், எனக்கு தனியாக இருக்க ஒரு மாதிரி இருக்குது, உங்களுக்கு இது பிடிக்குமா, உங்களுக்கு இந்த மாதிரி பிக்சர்ஸ்லாம் பிடிக்குமா, நான் இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டால் பிடிக்குமா அப்படின்லாம் வந்து பேச ஆரம்பிச்சிடுறாங்க. இதெல்லாம் ஒரு தூண்டுகோல், இதெல்லாம் நூல் விட்டுருக்காங்க. புரியுதுங்களா? நூல் விட்டு அவன் வந்து எரட்டிக்காகி அவன் வந்து சொல்கிறான், மச்சான் இந்த மாதிரி பேசுகிறாங்கடா, என்னடா பண்ணுறது அப்படின்றான். அதுக்கப்புறம் தான் என்ன ஆகும் சொல்லு, உங்களுக்கு தெரியும், தத்து தான் விட முடியும். அப்புறம் அங்கே போய் எவன் லாக் ஆகிட்டாவன். இருங்க, எவனை ஃபோன் பண்ணுறான். சரி, அதான் இப்போது பல பேரோட எக்ஸ்பீரியன்ஸஸ்லாம் நம்ம பேசி பார்த்துட்டோம். இப்போ அடுத்தாதான் நம்ம வந்து ஏன் நம்மளோட டாப்பிக்கே வருவோம், ஏன் வந்து மென்ஸுக்கு வந்து மின்ஸு பிடிக்குது அப்படின்றத இப்போது பீரஸ் கிட்ட கேட்போம். பீரஸ், நீங்கள் சொல்லுங்கள். சிம்பிளாக சொல்லாங்க. இப்போ நீங்கள் திருவிழாவுக்கு போகிறீங்க, திருவிழாவுக்கு போய் எந்த பொம்மை எடுப்பீங்க? சின்னதாகிற பொம்மை எடுப்பீங்களா, பெருசாகிற பொம்மை எடுப்பீங்களா? பெரிய பொம்மை தான் எடுப்பீங்க. அது போல தான் இப்போ வந்து சின்ன வயசுலேருந்து நம்ம வந்து எல்லாமே பெருசாக பார்த்து பழக்கமாயிடுச்சு. ஸோ வந்து நம்ம சின்ன வயசுலேருந்து அதில் வளர்றதுனால ஸோ நம்மளுக்கு வந்து இந்த பெருசாக பார்க்கறது தான் தெரியுது. அப்புறம் தான் தெரியுது அது பேர் தான் மில்ஃப்னு. ஸோ வந்து எனக்கு மில்ஃப் ஏன் பிடிக்கும்னா, சிலர் வந்து மோஸ்ட்டாக வந்து ரொம்ப காஜாடுற பசங்க வந்து என்னென்னா, செக்ஸ் வந்து ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக இருந்தால் பிடிக்கும், இன்டர்கோர்ஸ் வந்து ஃபோர்ஸாக இருந்தால் பிடிக்கும் அப்படின்னு சொல்றதுக்காக கொஞ்சம் மொரட்டு பொண்ணாக பார்ப்பாங்க. ஏன்னா அவங்கள மொரட்டுத்தனமாக இருப்பாங்க அதுக்காக. ஸோ வந்து சில வந்து சாஃப்ட்வேரை பொண்ணை பார்க்க மாட்டாங்க. சில வந்து சாஃப்ட்வேரை பொண்ணு பார்த்தா ஒரு ஈர்ப்பு வராது. அவள்னா தான் அவளது ஸ்ட்ரக்சர் இருந்தாலும் மோஸ்ட்டாக வந்து அவங்களுக்கு வந்து ஈர்ப்பு வராது. ஸோ வந்து சிலர் வந்து கொஞ்சம் நல்லா கேர்ள்ஸ்லாம் வந்து பிள்ளைங்களை பார்த்தா பிடிக்குதோ அந்த மாதிரி. இவனுக்கு வந்து, அதாவது பீரஸுக்கு வந்து கேர்ள் டாமினன்ட் இன் பெட் வந்து பிடிக்கும் தான். அது சில பேருக்கு வேரி ஆகும். நம்ம தெரியும், நம்ம நூலனுக்கு எப்படின்னு மேல் சாவனிஸ்டிக் மேல் டாமினன்ஸ் தான் காமிப்பாங்க. இவருக்கு வந்து ஃபீமேல் டாமினன்ஸ் தான் பிடிக்கும் இன் பெட். அது பெட்ல மட்டும் ஃபீமேல் டாமினன்ஸ் இல்லை, எல்லாத்துலேயும் அப்படி இருந்தாலும் நல்லா தான் இருக்கு. இதுல கண்டிப்பாக உண்மைக்கிறேன். உங்களுடைய ஜாதியின் வரைக்கும் அங்கேயும் காமிக்கிறீங்களா? இல்லைங்க, ஏங்க நீங்க உள்ள பேசக்கூடாதுங்க. பெட்ல ஜாதி முதல்ல கிடையாதுங்க. எங்க அப்படி பார்த்தா இருங்க, அப்படி பார்த்தா ஜாதி வச்சாங்க நத்துறான், எவனோ வரான் படுத்துட்டு போட்டு போறான். அதுன்னு அப்ப ஜாதி பார்த்தா இல்ல இந்த ஜாதி இங்கதான் போடணும், இந்த ஜாதி அங்கதான் போடணும். இருங்க, பீப் பண்ணிக்கலாங்க, பீப்ல போடுங்க இதெல்லாம். நீங்க இல்ல, அதுதான் நானும் சொல்றேன். நீங்க வந்து அந்த இடத்துல டாமினன்டா இருந்தா ஓகே, மற்ற இடத்துல தான் இருக்கக்கூடாதுன்னு. நான் வந்து எல்லா இடத்துலயும் ஈக்குவலா இருந்தா ஓகே அப்படின்றேன். ஓகே, இப்பதான் நம்ம மார்ஜின் புக் கிட்ட கேட்போங்க.
மில்ஃப் எதுக்குன்னு இல்லை, ரீசன் பார்த்தீங்கன்னா மெச்சூர்டாக இருப்பாங்க, நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். அப்புறம் நம்ம செக்ஷுவல் இது பண்ணும்போது என்னன்னா டிசையர்ஸ், ஆ செக்ஷுவல் டிசையர்ஸ். டிசையர்ஸ், ஆமாம், அதை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுல யங்கு கேர்ள்ஸை விட இவங்களுக்கு தான் அதிகமாக இருக்கும் ஸ்டாமினாவும் சரி. லைக் உங்களை பொதுவாக பொண்ணுங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்கன்னா பசங்க வந்து அவங்கள இது பண்ணணும், டியூன் பண்ணணும், இக்னைட் பண்ணணும். பட் மில்ஃப்னு எடுத்துக்கிட்டிங்களா, அவங்க ஆட்டோமேட்டிக்காக வந்தாலே நீங்கள் இக்னைட் ஆகிட்டு உங்களுக்கு எப்படி சொல்கிறது, ஃபீமேல் எக்ஸ்பெக்டேஷனை விட மேல்து வந்து மில்ஃப் கிட்ட அதிகமாக இருக்கும். ஸோ அவங்க எப்படி சொல்கிறது, அதான் மோர் ரஃப் செக்ஸ் வந்து அவங்க எதிர்பார்ப்பாங்க. ஸோ தே ஆர் கேப்பபிள் ஆஃப் இட். இவங்க வந்து வேர்ஜின்னால தே ஒன்லி லைக் சாஃப்ட் இன்டர்கோர்ஸ். சாஃப்ட் இன்டர்கோர்ஸ்ன்றது அதை விட உங்களுக்கு வந்து அந்த வேவ் லென்த்ன்றது புதுசாக ஒரு வர்ஜின் கிட்ட பண்ணுறதை விட இவங்களுக்கு நல்லா சிங்க் ஆகிட்டு இன்னும் கொஞ்சம் லைக் அவங்கள மூட் அப்செட் பண்ணாமல், மூட் ஸ்விங்ஸ் இல்லாமல் இவங்க கிட்ட நல்லா ஸ்மூத்தாக போகும். ஆனால் அந்த மூச்சு காட்டினே வேவ் லென்த் சேமாக வந்து அது ட்ரஸ்டிங்கோட அதிகமாக சவுண்டுக்கு தர மாட்டாங்க. இந்த பொண்ணுங்கெல்லாம் அழுதுடும். அது அந்த பிரச்சனை இவங்ககிட்ட இருக்காது. நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு போது உங்களுக்கு கரெக்டாக சொல்லி. ஆமாம், பீரஸ் தான் நான் என்னை கூப்பிட்டு போய் ஒரு நாள் விட்டாரு. 1700 தான், 1700 பர்சாத்துக்கு தான். இது நிஜம், இது நிஜம் தான். லீகல் ப்ராஸ்டியூட்ல இதான் அமௌண்ட், நாமினல் ரேட்டு. மெனு கார்டு பார்த்துட்டு இருந்தீங்க என்ன? மெனு கார்டெலாம் இல்லை, அதான் நான் சொல்றது லீகல் ப்ராஸ்டியூட் நடக்கும்ல, அங்கே வந்து நாமினல் ரேட். சரி, இப்போ நான் சொல்லிடுறேன். ஒரு எமோஷ்னல் தியரியும் இருக்குது, சயின்டிஃபிக் தியரியும் இருக்குது. அதாவது எமோஷ்னல் தியரினா வந்து நமக்கு சின்ன வயசுலேருந்தே நம்ம அம்மாங்க தான் பிடிக்கும், ஓகேங்களா? ஸோ அதான் நம்ம சொன்ன மாதிரி ஒரு பையனுக்கு வந்து மாம் இஸ் அவர் ஃபஸ்ட்டு லவ். ஸோ இவனுக்கு வந்து அம்மாவை ரொம்ப பிடிக்கிறதுனால இந்த தியரி அதை பற்றி தான். இப்போ இவனுக்கு வந்து அம்மா மாதிரியும் வேறு யாருன்னா பார்த்தா இவனுக்கு அட்ராக்ட் ஆகிறாங்க. பட் எதுக்கு அட்ராக்ட் ஆகிறோன்னு தெரியாமல் தான் இவனுக்கு வந்து அது செக்ஷுவல் அட்ராக்டிவ்னு நினச்சிக்கிட்டு ரொம்ப லைக் பண்ணுறாங்க. அதை புரிஞ்சுக்கிட்ட பிரேசஸ் அந்த கம்பெனி தான் வந்து ஸ்டெப் மாம் ஒரு கேட்டகரியாக வச்சு மாஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மில்ஃப்ன்ற ஒரு நேம் எடுத்துகிட்டு வந்து ஒரு கேட்டகரி செட் பண்ணி அது ஒரு வீடியோவாக பண்ணுது. அதான் நான் சொல்கிறேன், மதர் ஐ வுட் லைக் டு ஃபக்னா, அதான் அந்த மீனிங்கே அதான் சொல்கிறேன். உங்களுக்கு வந்து உங்கள் அம்மாவை பிடிக்கும். ஸோ உங்கள் அம்மா மாதிரி இருக்க இன்னொருத்தவங்களை பார்க்கும்போது ஒரு அட்ராக்ஷன் உங்களுக்கு இருக்கும். அந்த அட்ராக்ஷன் நம்மளுக்கு என்னன்னு புரியாமல் நம்ம ஹார்மோனலாக வந்து எரெக்ட் ஆகிறத வந்து இவனுங்க போனர் ஆகிறதுனால நம்ம இதுதான் வந்து மில்ஃபு தான் நம்மளுக்கு ரொம்ப பிடிக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம நினச்சிக்கிட்டு மில்ஃபையும் பண்ணுறோம். அதுக்கப்புறம் இவங்க சொன்ன காரணங்களும் தே ஆர் பெஸ்ட் அட் இட் இன் பெட். ஸோ அதுவும் ஒரு காரணம். பெஸ்ட்டு மில்ஃப் மாம்னு நம்ம பிராண்டி லவ் இருக்காங்க, ஏஞ்சலினா ஒயிட் இருக்காங்க, இன்னும் பலர் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இங்கே 2 பேர் இவங்கள தான் எனக்கு பிடிக்கும். சரி, நம்ம இதுதான் நான் லாஸ்ட்டில் சொன்ன காரணம். இதுதான் வந்து ஏன் மில்ஃபு பிடிக்கிறதுன்ற காரணம். அதே தான் பெண்களுக்கும் வந்து நீங்கள் ஒரு ஃபிட்னஸ் ஃப்ரீக்காக இருந்தாலுமே பெண்களுக்கு வந்து டேட் பாட் இருக்க பசங்களுக்கு தான் ரொம்ப பிடிக்கும். அதாவது பெண்களுக்கும் வந்து டேடி ஐ வுட் லைக் டு ஃபக், டில்ஃபு அண்ட் ஃபில்ஃபு, ஃபாதர் ஐ வுட் லைக் டு ஃபக்குன்ற ஒரு டேர்மும் இருக்குது. அவங்களுக்கும் ஒரு கேட்டகரி இருக்குது, ஸ்டெப் டேடோட பண்ணுற மாதிரி. ஸோ அதான் பெண்களுக்கு வந்து அவங்க அப்பா ஹீரோ அப்படின்னு நமக்கு தெரியும் சின்ன வயசுலேருந்தே, ஃபாதர் இஸ் ஃபஸ்ட் ஹீரோன்ற மாதிரி. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு டேடி, ஒரு யங் டேடியை பார்க்கும்போது ஒரு அட்ராக்ஷன் இருக்கும். ஸோ இதுதான் ஹார்மோனல் அட்ராக்ஷன். ஸோ இதனால தான் நமக்கு மில்ஃபு ஃபில்ஃபுலாம் பிடிக்குது. ஸோ இந்த எபிசோடு ஃபுல்லாக கொஞ்சம் ரொம்ப எக்ஸ்பிளிசிட்டாக பேசியிருந்தா, ரொம்ப கூசுற மாதிரி இருந்தால், நாங்கள் ரொம்ப காஜாக பேசணும்னு நினச்சிங்கன்னா ஆக்சுவலி இது காஜுன்னு சொல்ல முடியாது, ட்ரூத்துன்னு சொல்லலாம். ஏன்னா நாங்கள் ஒரு ஃப்ரெண்ட்ஸாக தான் பேசினோம். ஸோ இந்த ட்ரூத்தை உங்களுக்கும் இது ட்ரூத்தான்னு சொல்லிட்டு பாட்காஸ்ட் கேட்டுட்டு எங்களுக்கு வந்து டிஎம் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் லிசனிங் திஸ் பாட்காஸ்ட். கிளம்புவோமா? உங்களிடமிருந்து விடைபெறுது வீரஸ், பிராலி மற்றும் நம்ம ஸ்பெஷல் கெஸ்ட் மார்ஜின் பூ. இது உங்கள் பாட்காஸ்ட் வாயில வட. இதை இணைந்து வழங்குவது லார்ட் பீரஸ் மற்றும் பிராலி and supported by Capital Corporation.